ஹிருத்திக் ரோஷன் உள்ளே கூப்பிட்டு விட்டாங்க. அது ஷூட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா அவர் ரோலே பிரமாதமாக இருக்காங்க. ஓகே. ஆனால் நல்ல வேளை இந்த ரோல் வேணும்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க. அப்போ எல்லாருமே பார்த்து ரசிக்கும்படியான ஒரு படமாக நெல்சன் உருவாகியிருக்காரு. இது அவருக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது. கண்டிப்பாக ஜெயிலர் 1 கலெக்ஷனோட இந்த படம் கலெக்ஷன் அடிக்கணும். ஒரு 1000 கோடி எப்படியாவது தொட்டோம்னா அந்த ஹிஸ்ட்ரியில் அவர் பேர் வந்து இருக்கும், ஃபஸ்ட்டு டைரக்டர் அப்படின்னு சொல்லி. இப்போ ஓப்பனிங் ஒரு 10 நாளாகவே வந்து ஜெயிலர் 2க்கு வந்து அதாவது டிக்கெட் புக் ஆகிட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த தியேட்டரை வந்து ஓமுக்கு எப்படி கிடைக்கும்? வணக்கம் சார். வணக்கம். ஜெயிலர் 2 எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயுமே இருந்துகிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி ஒன்று விட்டாங்க. ஸோ முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க? சிறப்பாக பார்க்குறேங்க. நான் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு படம். ரசிகர்கள் வந்து எப்போ வரும் சூப்பர் ஸ்டார் படம், தலைவர் படம் எப்போ வரும் அப்படின்னு ரொம்ப ஈரடிச்சிட்டு இருந்தாங்க. டேட்டு மாறி போச்சு. அதே மிகப்பெரிய குழப்பம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜூன் படம் ரிலீஸ். ரஜினி சாரே அதை டிக்ளேர் பண்ணார். ஜூன் 12 படம் ரிலீஸ் ஜெயிலர் 2 அப்படின்னாங்க. அது சில காரணங்களாக அப்படியே கொஞ்சம் தள்ளிச்சு. இந்த கேமியோ ரோலில் பண்ண வேண்டிய ஷாருக் கான், பாலையா அவாய்ட் பண்ணாங்க, பண்ண முடியல. அப்புறம் தான் இப்போ ஹிருத்திக் ரோஷன் பண்ணியிருக்காரு, அந்த ரோல் பண்ணியிருக்காரு. இப்போ ஜூன்லேருந்து மிஸ் ஆகுது. ஓகே. அப்போ ஆகஸ்ட் 10 ஜெயிலர் 1 வந்து ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆச்சு. ஓகே. அப்போ அந்த டேட் ரிலீஸ் பண்ணிடுவோம், சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணோம்னா அதுவும் கொஞ்சம் தள்ளுது. இடையில ரீஷூட்லாம் பண்ணாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு திரும்பி ரீஷூட் ரஜினி சாரை வச்சே பண்ணாங்க. அப்புறம் ஆகஸ்ட் வரலைங்கும் போது செப்டம்பர் 3 படம் ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா ஐமேக்ஸ் கேமராலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க, ஐமேக்ஸ் தியேட்டரில் வேறு கமிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும் அந்த படம் உங்களுக்கு. அதை ஓகே. ஸோ இப்போ அதில் பண்ணலாங்கும் போது செப்டம்பர் 3 பிளான் பண்ணாங்க. அதுவும் கொஞ்சம் தள்ளிச்சு. அப்புறம் தீபாவளி பண்ணலாங்கிற ஒரு மேட்ரு போயிட்டுருக்கு. இந்த டைமில் நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நேற்று காலையிலே வந்து 6 மணிக்கு பண்ணுறோம் அப்படின்னாங்க. அது ரொம்ப எதிர்பார்த்தது. என்ன சொல்ல போகிறாங்க? ஒருவேளை ட்ரெயில் விட போகிறாங்களா, இல்லை ரஜினி சார் வீடியோ விட போகிறாரா, மேக்கிங் வீடியோ விட போகிறாங்களா என்னங்கிறது மிகப்பெரிய குழப்பமாக இருந்துச்சு. பார்த்தா டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே. அக்டோபர் 15. ஓகே. இப்போ எல்லாருக்கும் திருப்தி ஆச்சு. அப்பா இப்போ ஜூலை, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது தலைவர் படம் பார்க்குறதுக்கு. ஏன்னா படம் அவ்வளோ பிரமாதமாக வந்திருக்காங்க உங்களுக்கு. ஓகே. ஜெயிலர் 1 விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக இருக்கா படம். ஏன்னா அத்தனை பேர் வில்லன்னு உள்ள நினைச்சிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா மிரட்டி இருக்கார். ரஜினி சார்லாம் பார்த்துட்டு எஸ்.ஜே. சூர்யா கட்டி பிடிச்சால் சொன்னாராம், இந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சா நான் வந்து இன்னும் விளையாடி இருப்பேங்கிறது மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஒரு தகவல் வருது. இந்த பக்கம் விஜய் சேதுபதி, அந்த பக்கம் மோகன்லால், ஸோ சிவராஜ்குமார் இவர்களோடு இல்லாமல் 10வது சொல்லி இப்போ ஹிருத்திக் ரோஷன் உள்ளே கூப்பிட்டு விட்டாங்க. அது ஷூட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா அவர் ரோலே பிரமாதமாக இருக்கான். ஓகே. ஆனால் நல்ல வேளை இந்த ரோல் வேணும்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க. சரி வேணாம், 2 பேர் மிஸ் ஆச்சு, ஹிருத்திக் ரோஷன் வேண்டாம், பண்ணலாமா வேணாமா அந்த குழப்பத்திலே போனாங்க. அப்புறம் பண்ணிடுவோம்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க பிரமாதமாக வருவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டேட் தள்ளி போச்சு கொஞ்சம். படத்தோடைய ரிலீஸ் தள்ளி போனது. இப்போது அக்டோபர் 15 முடிச்சுட்டாங்க. ரஜினி சாரே பார்த்துட்டு படம் பிரமாதமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் போயிட்டுருக்கு. அனிருத் கையில் கொடுத்துட்டாங்க. அவர் நிறைய ஆர்ஆர் பிஜிஎம் ரஜினி சாருடைய அதெல்லாம் எல்லாம் பக்கா அவர் மாதம் ஒரு என்ட்ரி கொடுத்து பண்ணிட்டு இருக்க ஒரு தகவல் வருது நமக்கு. அதை ஓகே சிறப்பாக வந்திருக்கு. இன்ட்ரோல் பாக்கும் கிளைமாக்ஸை படத்தில் தெரிக்கின்ட்டாங்க. ஓப்பனிங்கும் நல்லா இருக்குன்ட்டாங்க. இதில் என்னென்னா ஜெயிலர் 1ல் நீங்கள் அவருடைய பையன் எதனால அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து கள்ளக்கடத்தல் சிலை கடத்தல் கும்பல் எப்படி சேர்ந்தான்ற ஒரு எபிசோட் இருக்கும், அது தெரியாதா இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் இதில் கொண்டு வர்றாங்க. அதில் முத்துவேல் மாணிக்கமாக ஒரு மிஞ்சி பண்ண 10 நிமிஷத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க. அதிர விடுவாங்க ஜாக்கி ஷராப் யாருங்க ஜெயிலில். இதில் வந்து முத்துவேல் மாணிக்கம் அவருடைய பையன் இந்த ட்ராக் ஒன்று போகுது. ஃபுல் சென்டிமெண்ட் இருக்கு படத்தில். ஓகே. நல்ல இமோஷன்ஸ், சென்டிமெண்ட், ஆக்ஷன் எல்லாம் கலந்து. ஸோ இந்த வர்மா எண்டில் பண்ணும்போது என்ன நீ ஒழிச்சிட்டா பத்தாது முத்துவேல், என் பின்னாடி ஒரு பெரிய கேங் நெட்வொர்க்கே இருக்குது, அவன் உள்ளே போந்தானா அவ்வளோதான்றதான் அந்த எண்டு முடிச்சிருப்பான். பட் அந்த கேங் யாரா உள்ளே வர்றாங்க, ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கதைகளை கொடுத்தோன்னா இந்த கதை நடந்து போகுது. அருமையான ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ளே வச்சுருக்காங்க. அந்த பையனுடைய கேரக்டர் ரஜினி சாரோட இது. நீங்கள் இதில் ஒரு யங்ஸ்டர்ஸ் ரஜினி கூட பார்க்கலாம் மாதிரி ஒரு தகவல் நமக்கு வருது. அதனால் ஓவரால் ஒரு அருமையான படத்தை எல்லோரும் வெயிட் பண்ணுறது மாதிரி நாமளும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அக்டோபர் 15 படம் ரிலீஸ். அக்டோபர் 15 ஜெயிலர் 2 ரிலீஸுங்கிற மாதிரி அக்டோபர் 16 ஓம் ரிலீஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரஜினியோட போட்டி போடுறாரா தனுஷ் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார், இதை எப்படி பார்க்குறீங்க? ரஜினி சாரோட போட்டி கண்டிப்பாக போட மாட்டார். ஏன்னா ரஜினி சாருடைய வெறித்தனமான ரசிகர் தனுஷ்.
நீங்கள் ஒரு பக்கம் அவருடைய மாமனாருங்கிறத ஒதுக்கி வச்சுருங்க, மருமகன்றதை அவர் ஒதுக்கி வச்சுருக்காரு. ஒரு நடிகர், 2 பேர் நடிகராக ஒரு சூப்பர் ஸ்டார், ஓகே, இந்திய திரையுலகம் உலக திரையுலகமே வியந்து பார்க்க ஒரு நடிகர். அவரோட மோதுவதற்கு வந்து தனுஷ் ரெடியாக இருக்க மாட்டார். ஓகே. இங்கே என்னன்னா ஜெயிலர் 2 ரிலீஸ்க்கு அந்த டேட் அனௌன்ஸ்க்கு முன்னாடியே ஓம் டேட் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அதை ஓகே ஓகே, அக்டோபர் 16ன்னு சொல்லி. அப்போது நேற்று தான் ஜெயிலர் 2 வருது. அப்போது பட் ஏதாவது ஒன்று வந்து கொஞ்சம் பேக் வாங்கணும். அப்போது ஜெயிலர் 2க்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ தனுஷ் அவங்களுடைய இதுதான், ஏன்னா அவருடைய சொந்த படம் வேறு அவங்களுக்கு, அதிக பொருட்செலவு தயாரிக்கிற படம். தனுஷ்க்கு இப்போ 3-4 படங்களே வந்து சரியாக போகலை. லாஸ்ட்டாக வந்த கரப்படம் கூட போகலை. அப்போ இதை ரொம்ப எதிர்பார்க்குறாரு. 100 கோடிக்கு மேலே பட்ஜெட்டில் தயாரிக்கிற வந்து ஒரு படமாக இருக்காது. அது ஒரு ரியல் சம்பவத்தின் பேஸில் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன் அமரன் படத்தை கொடுத்தவர். அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போது திடீர்னு ஜெயிலர் 2 வருது அப்படின்னோன்னா அவங்க கண்டிப்பாக யோசிக்க தான் வேணும். நீங்கள் அந்த நேரத்தில் வந்து ஒரே நாள் கேப்பில் நீங்கள் விட்றது வந்து அவ்வளோ சரியாக இருக்காது. ஏன்னா தேட்டர்ஸ் பூரா ஜெயிலர் 2க்கு தான் கிடைக்கும். ஸோ தேட்டர்ஸ் ஓனர்ஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எல்லாமே இந்த படத்தை கொண்டு வந்து ஆசைப்படுவாங்க. ஏன்னா இப்போ எந்த படமே மிகப்பெரிய அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கலை. அப்போது ஒரு படம் நமக்கு வரும்போது சூப்பர் ஸ்டார் படமும் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. இல்லை தனுஷ் அவர்கள் வந்து கண்டிப்பாக அவருடைய பேனர் தான் டைரக்டர் அவரோட டிசைட் பண்ணி ஜெயிலர் 2க்கு வந்து ஒரு வாரமாக இல்லை ஒரு 2 வாரமாக கழித்து அவங்க பண்ணாங்கன்னா சிறப்பாக இருந்தால் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. இல்லை பரவாயில்ல, ரஜினி சார் படம் தான் வந்தால் என்ன நம்ம படமும் வரட்டும், 2மே மோத விட்டுரும் அப்படின்னு நினச்சானா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய படம், அவருடைய தயாரிப்பை அவர் நடிச்சிருக்காரு, அவரு தான் டிசைட் பண்ணணும். ஆனால் நீங்கள் ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் படம் நீங்கள் கேட்கவே வேணாம். சின்ன குழந்தையிலேருந்து ஒரு 80 வயசு வரைக்குமே ஃபேமிலியோட பார்க்குறதுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க. அதுவும் இதில் வந்து அந்த கெட்டப்பே உங்களுக்கு ஒரு மாஸ் கெட்டப் வேறு. ஜெயிலரோட கெட்டப்பு ஒரு அப்பா சென்டிமெண்ட் உள்ளது, ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இதில் வந்து நீங்கள் ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர் தான் ஜெயிலர் 1ல் பார்த்துருப்பீங்க. இதில் லைவாக கூட வர்றது மாதிரி ஒரு தகவல் வந்துருக்கு நமக்கு. அதை அப்போ அவர் எப்படி இருப்பார், உங்களுக்கு பையனை எப்படி உருவாக்குறார் அப்படிங்கிற மேட்டர் தான் அது. அப்போ எல்லாருமே பார்த்து ரசிக்கும்படியான ஒரு படமாக நெல்சன் உருவாகியிருக்கார். இது அவருக்கு ஒரு சேலஞ்சாக இருக்குது. கண்டிப்பாக ஜெயிலர் 1 கலெக்ஷனோட இந்த படம் கலெக்ஷன் அடிக்கணும். ஒரு 1000 கோடி எப்படியாவது தொட்டோம்னா அந்த ஹிஸ்ட்ரியில் அவர் பேர் வந்து இருக்கும், ஃபஸ்ட்டு டைரக்டர் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு தமிழ் படத்தினுடைய சூப்பர் ஸ்டார் ஹீரோ வந்து ரஜினி சார் படம் 1000 கோடி, டைரக்டர் இவங்க அப்படின்ற அந்த ஒரு கிரெடிட் வரும். இப்போ அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அப்புறம் சன் பிக்சர்ஸ் கேட்கவே வேணாம் உங்களுக்கு, அதை அவங்களுக்கு அந்த கிரெடிட் அவங்களுக்கு போகும். இப்போ ஒட்டு மொத்தமாக எதிர்பார்க்குற ஒரு படம் பிரமாதமாக இருக்கிற அந்த ஒரு தகவல் இருக்குது. எல்லா ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறது. இங்கே ஓப்பனிங் வந்து ரஜினி சாருக்கு தான் இருக்கும். அக்டோபர் 15 தாறுமாறாக இருக்கும். அவங்க ஒரு வாரத்துக்கே படம் எல்லா தியேட்டருமே ஃபுல்லாகிடும். அப்போ ஓப்பனிங் ஒரு 10 நாளாகவே வந்து ஜெயிலர் 2க்கு வந்து அதாவது டிக்கெட் புக் ஆகிட்டு போயிடுச்சு அப்படின்னா இந்த தியேட்டரை வந்து ஓமுக்கு எப்படி கிடைக்கும்? கண்டிப்பாக அப்போ கொஞ்சம் குறைவாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அதனால் ஜெயிலர் 2 ஃபுல்லாக ஓடி முடிச்சதுக்கு பிறகு ஓம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஒன்று டைம் இருக்குது. இப்போவே நெருக்கடி ஒன்றும் கிடையாது. வேற ஒரு ப்ரொடியூசரை வேணா இல்லைப்பா எனக்கு தெரியாது நான் டேட் கொடுத்துட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். அது தனுஷ் தானே ப்ரொடியூசர். அதனால் அவர் கொஞ்சம் பிளான் பண்ணி அழகாக நின்று பண்ணாருன்னா ஒரு சிறப்பாக இருக்கும். போத விட வேணாங்கிறத நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். அதுக்கு மேலே வந்து அவருடைய ஃபேத் எப்படின்னு எனக்கு தெரியாது. அதை அதனால் ஜெயிலர் 2க்கு தான் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. 10 நாளைக்கு குறைந்தது 10 நாளைக்கு படம் எல்லாமே ஃபுல்லாகிடும். ஆடியன்ஸ் ரெடியாக இருக்காங்க. இதற்கு பிறகு தான் ஓம்குள்ளே வர்றதுக்கு பார்ப்பாங்க. அதனால் அது கொஞ்சம் யோசிக்கணும்னு தான் சொல்லிக்கிறேன் விரும்புகிறேன் நான். ஏன்னா கடந்த 2-3 ரஜினி சார் படங்களுக்கு நிறைய படங்கள் வெளியிட்டிருக்காங்க. டிராகன்லாம் தள்ளி போயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தலைவர் வந்தால் தள்ளி போய் தானே ஆகணுங்கிற போது, இன்னொன்று என்னதான் வந்து விவாகரத்தே ஆகிற மாதிரியான ஒரு சூழல் இருந்தாலும் ரஜினி சார் மேலே தனுஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்குங்கிறது பல இடங்களில் அவர் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற போது அது அவர் தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும்ல சார்? இருக்கும், உருவாக்கிக்கணும். ஓகே, ரஜினி சாருடைய ரசிகன் இல்லை, பரம ரசிகன், பரம வெறியன்னே சொல்லலாம் தனுஷ் அவர்கள். அதுதான் ஏற்கனவே சொன்னேன் நான். அந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா தனுஷ் சாரே வந்து ரஜினி சார் ஃபர்ஸ்ட் ஷோ எங்கே இருந்தாலும் படம் பார்த்துருவார் தியேட்டரில். ரொம்ப கைத்தட்டி ரசிப்பார். கூலி அப்படி தான் பார்த்த சம்பவங்களே உங்களுக்கு இருக்குது. அதில் இது டேட் அவரை எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஜெயிலர் 2 15 வருது அவர் சத்தியமாக வந்து தனுஷ் எதிர்பார்க்க மாட்டார். அவருக்கே மிகப்பெரிய ஷாக், அதிர்ச்சியாக தான் இருக்கு. இப்போ அது என்ன பண்ணாலும் யோசிச்சுட்டு தான் இருப்பார் கண்டிப்பாக. அதனால் 16 வந்து விடுறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு தான் நான் நினைக்கிறேன். அதனால் ஒரு நல்ல டிசிஷன் எடுத்தாருன்னா ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போகலாம். பட் அதனால் ஜெயிலருக்கு உள்ள அந்த எதிர்பார்ப்பு
ஓமுக்கு வந்து அது டேட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக குறையுது. ஓகே ஓகே. எனக்கு அடுத்து இன்னொரு கேள்வி என்னென்ன இருக்குன்னா சார், இப்போ வந்து ஜெயிலர் 1 பயங்கரமாக ஹிட் ஆயிடுச்சு, ஜெயிலர் 2 வரப்போது, மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஜெயிலர் 1ல இந்த கேமியோஸ்லாம் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஜெயிலர் 2ல இப்போ இந்த கேமியோஸ்லாம் இருக்குங்கிற போது இந்த இசை வெளியீட்டு விழா, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் இதெல்லாம் பெருசாக பிரம்மாண்டமாக கண்டிப்பாக இருக்கும். ஜெயிலர் 1ஓட அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இப்போ எல்லா பேரும் உள்ளே வருவாங்க. ஆனால் ஜெயிலர் 1ல வந்து இந்த வர்மா விநாயகம் அந்த கேரக்டர் வந்து அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரல. பட் அவர் சொன்ன ரீசன் சொல்லும்போது ரஜினி சார்ட்டே சொன்னார், எனக்கு மலையாள படங்களில் வர முடியல சார் அப்படின்னாரா. ஸோ அதனால் ஜெயிலர் 2ல அவருடைய ட்ராக் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் எது வருமா எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா சில சீக்ரெட்டாகவே வச்சுருக்காங்க. நம்ம கேட்ட தகவல் வரும்போது அவருடைய பையன் போய் எப்படி சேர்றான்னு ஒன்று இருக்கு இல்லையா உங்களுக்கு. அந்த கேங்கில் எப்படி சேருவாங்க, போலீஸ் ஆஃபீஸர். இப்போ சிலை கடத்துக்கு முழுக்க அவர் என்ன கனெக்ஷன், எப்படி ஜாயின் பண்ணும்போது அப்போ வந்து அந்த விநாயகம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் நமக்கு. அப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்குள்ளே விநாயகம் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அதை கொஞ்சம் சைலண்டாக வச்சிருக்க மாதிரி தகவல் வருது. ஒரு அது இல்லாமையே ட்ராக்கை மாற்றி கொண்டு போகிறாங்களா அப்படின்னா அது சரியாக ரிசல்ட் வரல. ஆனால் விநாயகம் இருந்தால் சிறப்பாக இன்னும் தாறுமாறாக முடியாது. அப்படிதான் நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், அடுத்து சில தகவல் கேட்கும்போது வந்ததுன்னா அதை ஓப்பன் பண்ணுவோம் நம்ம. பட் அந்த ஒரு ட்ராக் தவிர மற்ற ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா வந்து ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க, தம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய சீனு பிரமாதமாக இருக்கும் அவங்களுக்கு. ரஜினி சார் படம் பார்த்துட்டு எல்லாருமே கிளாஸாக பண்ணியிருக்காங்க தான். ஆனால் யாரையுமே குறைச்சிடக்கூடாதுன்ட்டார் ஒரே வார்த்தையில். அந்த கேரக்டர் நின்னா தான் என்னுடைய கேரக்டர் நிற்கும்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அதனால் வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரையும் பண்ணக்கூடாது. டியூரேஷன் கரெக்டாக நீங்கள் பார்த்துவீங்க. எல்லா கேரக்டர் பேச போனால் ஆடியோ லான்ச்சுக்கு எல்லா பேரும் வர்றாங்க. ஓகே ஓகே. டோட்டலாக ஹிருத்திக் ரோஷன் வர்றாரு, பல ஜாக்கி சரா பண்ணார் இல்லையா, அவரும் மீண்டும் வர்றதா ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த பக்கம் மோகன்லால், இப்போ சிவராஜ்குமார், ஸோ எஸ்.ஜே. சூர்யா, விஜய் சேதுபதி, ஒரு பட்டாளமே வந்து ஹிருத்திக் ரோஷன், ஒரு பட்டாளமே வந்து அந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார போகுது. ஓகே. அந்த ஆடியோ லான்ச்சே ரொம்ப கிராண்டாக பண்ணுறது மாதிரி இருக்காங்க. அது ஒரு டேட் வந்து இன்னும் சரியாக வரல. இப்போ செப்டம்பர் 15ன்றதுனால அந்த ஒரு ஃபஸ்ட்டு வீக்கு தான் வைக்கிறது மாதிரி வரும், தகவல் வரும். ஓகே ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார்.